வாங்கங்க தீபாவளி பலகாரத்தில் 14வது பாதுஷா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கிண்ண அளவு மைதா எடுத்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாவை இந்த மாதிரி எடுத்து நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் லேயராக மாவு கிடைக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாங்க பாதுஷா செய்கிறதுக்கு நல்லா வரும். இந்த மாவை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஜீரா ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 கிண்ண அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். 1/2 கிண்ணம் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிண்ணம் மாவு எடுத்துருக்கோம், அதனால் 1 கிண்ணம் ஜீனி எடுத்துருக்கலாம். இது கரெக்டாக இருக்குங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைன்னா ஆரஞ்சு கலர் கூட சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காய் வாசனைக்காக தட்டி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து கம்பிப்பதம் வர தேவையில்லைங்க. இந்த மாதிரி பிசு தன்மை வந்தால் போதும். ரொம்ப கம்பிப்பதம் இறுகிருச்சுன்னா ஜீரா வந்து பாதுஷாவில் இறங்காது. மாவு எடுத்து சின்னதாக உருட்டி இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி வெடிப்பாக இருந்துச்சுன்னா கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம பாதுஷா அதில் ஒன்றா சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. அப்புறம் பாதுஷா மேலே உருகிரும். அப்புறம் ஜீராவை வந்து உள்ளே இழுக்காதுங்க. மிதமான சூட்டில் நல்லா பிரட்டி போட்டு 2 சைடும் நல்லா வெந்து வர அளவுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப வேக விட்டு முருக விட்டுறாதீங்க. அவ்வளோதாங்க, பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஜீராவில் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஜீரா மிதமான சூட்டில் இருக்குங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி ஜீரா வந்து அது மேலே போட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.